வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உலகிலேயே மிக உயர்ந்த பிறப்பு இந்த மனித பிறப்பு, கிடைத்திருக்கிற பிறப்பு. இதற்கான கவிதை வரிகள். மனிதனையே பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறுபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மனத்தூய்மை வினத்தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவள கருவிதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று இந்த கவிதை வரிகள் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி அகத்தாய்வுல முதல் நிலையில முதல் அமர்வுல நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. பயிற்சியினுடைய நோக்கம், மனவளக்கலை பயிற்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி அந்த விளக்கம் என்ன சொல்றாங்க. தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும், தன் பொருள் உணரணும், திருத்தம் பெற வழிவகுக்கணும், வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும். உடல் நலம், நம் உடல் பெருவுடல், அதனுடைய நலம், உயிர் நலம், மனநலம், நட்பு நலம், கருமைய தூய்மை, மெய்யுணர்வு, உடல் நலம். எளிய முறையிலான இந்த உடற்பயிற்சிய உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் செய்து வரும்போது நமக்கு உடல் நலம் கிடைக்கும். உயிர் நலம், உயிர் சக்தி தெளிவாக இருந்தாதான் நாம இறைநிலை இணைப்புக்கான அந்த நிலையில நம்மளை நாம உயர்த்தி கொண்டே அந்த நிலையில் இருந்து வாழ முடியும். மன அமைதி, தியானத்தின் மூலமாக நாம மன அலைச்சல்களை குறைத்து அந்த எரிநிலை இணைப்பான டெல்டா வேவான 1-3க்குள்ளேயே நம்முடைய மனதை நிறுத்தி வாழும்போது மனம் அமைதியாக பேரானந்த நிலையில இருக்கும். அதே போல நட்பு நலம், கருமைய தூய்மை, மெய்யுணர்வு. இறைநிலையில இருந்துதான் நாம தோன்றி இருக்கிறோம். அனைத்தும் பஞ்சபூதங்களும் உயிர்கள் அனைத்தும் தோன்றி இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் மனதில் நிறுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் வாழ பழகி கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பிறவியினுடைய நோக்கம் என்னன்னா, மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னா, நாம நம்மளை தூய்மை செய்து கொண்டு நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு வாழணும். அதே போல நம்முடைய இந்த உடல்ல 6 அடுக்குகள்ல வினை பதிந்திருக்கிறது. உடல்ல உள்ள கோடான கோடி செல்கள்ல விரிவு சுருக்க பதிவாகவும், மூளையில எண்ண பதிவாகவும், நம்முடைய ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்துல தரப்பதிவாகவும், வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் இந்த 6 அடுக்குகள்ல பதிந்திருக்கிறது. நம்ம பருவுடல் உச்சி முதல் பாதம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த பருவுடல் செல்கள்ல இருந்து அது நீங்கணும். நம்முடைய மூளையில இருந்தும் அந்த பதிவுகள் நீங்கணும். ஜீவகாந்த சக்தியிலிருந்து நீங்கணும். உயிர் துகள்கள்ல இருந்து நீங்கணும். கருமையத்திலிருந்து நீங்கணும். வான்காந்தத்துல பதிந்திருக்கக்கூடிய அந்த சமுதாய சொத்தாக நம்முடைய பதிவுகளும் தேவையற்ற அந்த கலந்த பதிவுகள் அனைத்து நீங்கணும். அதற்குதான் சாமிஜி நமக்கு இந்த தற்சோதனையை கொடுத்திருக்கிறாங்க. 4 விதமான தற்சோதனை. எண்ணத்தை ஆராயணும், ஆசையை சீரமைத்துக் கொள்ளணும், சினம் தவிர்க்கணும், கவலை ஒழித்து வாழணும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நான் யார் என்ற உணர்வோடு நாம வாழணுங்க. அதற்கு நமக்கு தவ வாழ்க்கை, மௌன நிலை, தற்சோதனை, குணநலம், முழுமை என்ற அந்த நிலைகளில் நாம் உயர்ந்து வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட வேண்டிய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்.